Hello friends, welcome back to Universe World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான ஒரு மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டின்னருக்கு நான் வந்து பட்டர் பிரான்ஸ் பண்ணிருக்கேன். சோ அதையும் உங்களுக்காக ஷூட் பண்ணிருக்கேன். அதை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா டைமிங் ஈவினிங் 6:30 ஆகுது. சோ மசாலா டீ குடிக்கலாம்னு இருக்கேன். எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். மசாலா டீ பண்றதுக்கு 2 பட்டை எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க. 2 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நுணுக்கிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சிய தோல் நீக்கிட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி தட்டி வச்சிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான பிராண்ட் டீ தூள் எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் நம்ம போட்டிருக்க மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் அதுல இறங்கும். இப்போ 1 கப் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை கப் தண்ணி எடுக்கிறீங்களோ அத்தனை கப்புக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது பொங்கி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொங்கி வருது இல்லையா, அப்போ ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா டீ வந்து ரொம்ப நல்ல வாசனையா, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. சான்ஸே இல்லை. இது வந்து நீங்க நல்லா ஆத்தி நுர ததும குடிச்சிங்கன்னா அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த சூடான டீயை குடிச்சிட்டு உங்களுக்கு நான் பட்டர் பிரான்ஸ் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். வாங்க பட்டர் பிரான்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதாங்க இன்கிரீடியன்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்றதுக்கான மசாலா ஆட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த ரெசிபில ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருவோம். இப்போ வந்து மசாலாக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். இன்னொரு 8 பல்லு பூண்டு எடுத்து அதை வந்து தட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ப்ரான்ஸை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ குக் ஆயிருக்கும் பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சம் பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதுல நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க, இருக்கட்டும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. இந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரான்ஸை உள்ள சேர்த்தாச்சு. நல்ல மசாலாலாம் எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மல்லிக்கீரை மட்டும் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அருமையான பட்டர் ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் சிக்கனோட அதே டேஸ்ட் இதில் இருக்கும். நாம இதில் க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணாமலே எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ திக்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பராட்டா, நான் இதுக்கெல்லாம் இது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாம் பார்த்த இந்த 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.